இது யாரா அந்த பையன்? தெரியலங்க. பெரிய புட்டிதான் கொண்டாந்து இறக்கிருக்கு. நான் நினைக்கிறேன். நீ ஒண்ணு நினைக்க வேணா, கேட் போடலாமா? அதான் நினைச்சேன். தம்பி, நம்ம ஊர் தானுங்களா? ஆமாய்யா. இங்க கூலி யாரும் இல்லையா? அப்படிதான் என்னங்க? இல்ல இந்த ஊர்ல பொட்டி தூக்க ஆள் இல்லையான்னு கேட்டேன். எத்தனை தருவீங்க? 10 ரூபா தரேன். 10 ரூபா? விடுறா அந்த துண்ட, விடுறா. அதையும் தூக்கி மேல வைங்க. எந்த இடத்துக்கு போனுங்க? என் பின்னாடியே வாயா. ஐயா நீங்க இந்த காலத்துல எவன்டா பொட்டி தூக்குறது 10 ரூபா கொடுப்பான்? பேசாம வரணும். ஐயா என்னய்யா? ஐயா என்னய்யா? ஐயா ஐயா இருக்காயா? அம்மா, அம்மா, படிச்சவங்களே பாத்துருக்க மாட்டாங்க போல இருக்கு. யோ, இதான் என் வீடு. இறக்கியா? பேசுன கூலி கைக்கு வரட்டுங்க, அப்புறம் இறக்கி வைக்கிறேங்க. அட பாவி மகனே, என்ன காரியம்டா செஞ்ச? ஐயோ ஐயா, மன்னிச்சிருங்க ஐயா. டேய், தோட்டத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்போ உங்க அப்பா உசுர விட்டு போட்டாருன்னு பெரிய கவுண்டரும் உன்னை படிக்க வைக்க அனுப்பிச்சாரு. அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் உன் படிப்புக்காக காசு அனுப்பிட்டு இருக்கிறதே சின்ன கவுண்டர் தான். அவர் தலையில போய் இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இத பாரு தம்பி. உங்க ஆத்தா கூலி வேலை செஞ்சு பொழைச்சுக்கிட்டு இருக்கு. 1.5 சமயம் உன்னால தூக்க முடியாம அடுத்தவங்க மேல நீ ஏத்தி விடுற. படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். உன்னை படிக்க வச்ச எங்க அப்பாரு என்ன படிக்க வைக்க நினைக்கல பாத்தியா? அதான் இந்த மண்ணோட பண்பாடு. முதல்ல நீ அதை தெரிஞ்சுக்கணும். நீ என்றானா வரட்டுமா? பேசாம வா. அண்ணே அண்ணே என்றா நோனோ நோனோன்ட்டு பேசாம வாடா. இல்லண்ணே, பெரிய பெரிய வீட்டுகள்ல கேட்ட மூடி வச்சிருக்காங்களே, அது என்ன? திறந்து வச்சிருந்தா ஒன்ன மாதிரி இருக்குதுங்க. உள்ள போய் ஏதாவது கவிட்டு ஓடிட்டா அதுக்காக தான். பாரு, வீட்டுக்காரர் உட்கார்ந்து இருக்காங்க, கொஞ்சம் மரியாதையா வா. என்ன மரியாதையா? ஏன் படுத்துக்கியா? ஒழுங்கா வா, மானம் கெட்டு போயிரும். சேலக்காரரே, நெகத்துல புள்ளி விழுந்தா துணி கிடைக்கும்னு முத்தமா சொல்லுச்சு. அதனால இந்த சேலையை எடுத்துக்கிறேன். விலைய பார்த்து சொல்லுங்க. ஏனுங்க, நெகத்துல எத்தனை புள்ளி இருக்குதுங்க? எண்ணி பார்த்தேன், 5 புள்ளி. மக்கா 5 புள்ளி இருக்குதாண்டா. சேலைக்காரர 5 சேலை கூட அம்மனிக்கு, அப்புறம் கூடவே 2 சேலை சேர்த்து கூட. அது என்ன திருத்துன்னு பாக்குற? இவங்க மாமா சின்ன கவுண்டர், வட்டாரத்துக்கே பெரிய புள்ளி. அதனால சொன்னேன். ஐயோ அண்ணே, ஐயோ நாய, கூட வரும்போது நல்லா தண்டா வந்த. எனக்கு கை வரல, கால் வரல, எல்லாத்தையும் புள்ளி புள்ளியா இருக்கனே. அந்த புள்ளிக்கு சேலை கிடைக்கும், இந்த புள்ளிக்கு தொழுநோய் ஆஸ்பத்திரி இடம் கிடைக்குதான்னு பாரு. ஐயா போச்சு. ஏய் வடிவு, என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னைய இங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? உன்னை விட பெருசு ஒண்ணு வந்துச்சு, நீ ஓடி போயிரு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? திருவிழாக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு சேலை எடுத்தேன் சித்தி. எடுப்படி எடுத்து, நமக்கு சேர வேண்டிய சொத்தை ஊருக்காரங்களுக்கு கொடுத்துட்டு குமால போடுற உங்க மாமா அத கொண்டாடுறதுக்கு உனக்கு புது சேலை கேக்குதா? ஏனாத்தா, அந்த பொண்ணு இப்ப என்ன செஞ்சிச்சு? ஆசையா ஒரு சேலை எடுத்துச்சு, திருவிழாவுக்கு கட்டிக்கலன்னு விட்டுரு, ஏதாவது விசேஷத்துக்கு கட்டிட்டு போட்டு அதுக்கு இந்த புடுங்க புடுங்குறியா? அழுக்கு எடுத்தமா துவைச்சது கொடுத்தமான்னு உன் வேலையை மட்டும் பாத்துட்டு போ. அத விட்டுட்டு மொத்த விஷயத்துல தலையிட்ட அப்புறம் நடக்கிறத வேற. வேட்டி 4, சரட்டு 2, தவசி துண்டு 2, அண்டடாயிருங்கடா. அதான் நான் போட்டுக்கிறேங்க. ஒண்ணுதான் கேட்டா, தவசி அண்டடாயிரு. இந்த வெள்ளாவில் வந்த கணக்கெல்லாம் சரி பாரு. பெத்த கணக்குல ஒண்ணு தப்பி போய் தனியா புலம்பிட்டு இருக்கு, அத கணக்குல இருந்து விட்டுரு.
என்றா சொல்ற? காராறு சிறகு 2 கடுகு போல கண்ணு 2 ஈயடா இடிச்ச வாயான்னு ஈக்கெல்லாம் கதை சொல்லுவியே. இப்போ உன் வாயில ஆத்த இடிச்சு போயிருக்கு. என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சன்னா கண்ணாமணி திரும்பி போகும். ஏன்டா பல்லு 2 எடுப்பா இருக்கிறது மட்டும் ஆளாளுக்கு பேசுவீங்களா? என்னது 2 பல்லா? எல்லா பல்லும் தான் மாம்பட்டி மாதிரி நீட்டிட்டு நிக்குது. சரிதான், இருக்கிக்கிட்டு விஷயத்த சொல்லி காட்சி போடுவேன். இந்த பல்லுல கடிக்கிறது ஒண்ணுதான், கடப்பாறையில கிணறு வெட்டுறது ஒண்ணுதான். என்றா அங்க முணுமுணுப்பு? உன் பேத்தி கதையை சொல்ல வந்தனாத்தா. ஏண்டா அவளுக்கு என்ன? தாவடி போட்டுட்டு இருந்த புள்ள சேலை கட்டிக்கு ஆசைப்பட்டு சேலைக்காரனை கூப்பிட்டு இருக்கு. சக்கரை கவுண்டர் வெப்பாட்டி இல்ல, அவ வெத்தலைய கொட்டலாவுல போட்டு கொட்டுற மாதிரி உன் பேத்திய கொட்டு கொட்டி விட்டான். பாவ பச்சை புள்ள முகம் எப்படி வாடி போச்சு தெரியுமாத்தா? நீ என்னடானா இங்க 100,000 கணக்கு போடுற. ஏண்டா எவ்வளவு ஒரு சீமச்சிருக்கி வந்து என்ற பேத்திய கொட்டுன்னு கொட்டது பாத்துக்கிட்டு சும்மா வர வந்த? அங்கேயே 4 வார்த்தை கேட்டு போட்டுதானுங்க வந்தேன். இது வாரு, ஊருக்குள்ள எத்தனை சீலை துணிக்கார சுத்தினாலும் சரி அத்தனை பேர்த்து இங்கே அனுப்பி வையே. என்ற பேத்துக்கு எப்பேற்பட்ட சீலை வாங்கி கொடுக்கணும் எனக்கு தெரியும்டா. மாகாளி ஐயா, லேசா தூரல் விழுகிற மாதிரி தெரியுறோ. களத்து மேட்டுல இருக்க நெல்லு மூட்டையில சாலைக்குள்ள எடுத்து வைக்க சொல்லு. ஐயா கும்பிடுறாங்க. என்ன விஷயம்? பெரிய கவுண்டிச்சு உங்க அக்கா பொண்ணுக்கு புடவை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட பணம் வாங்கி சொன்னாங்க. எத்தனைடா? 300 ரூபாய்ங்க. சேலை கட்ட அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டாளா? அந்த பொண்ணு வேற சொன்னா ஆத்தா ஏமாந்துரும். நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. புடுற ஐயா கும்பிடுறாங்க. இருக்கட்டும். ஆத்தா அக்கா மகளுக்கு சீலை எடுத்தாங்க. ரூபா உங்ககிட்ட வாங்கிக்க சொன்னாங்க. ஓஹோ, என்றாவது 2-3 சேலை எடுத்திருக்கு. எத்தனை? 200 ரூபாங்க. இந்த வாரங்க. நல்லது. ஐயா வணக்கங்க. இருக்கட்டும். ஆத்தா பேத்திக்கு சேலை எடுத்திருக்காங்க. உங்ககிட்ட போய் பணம் வாங்கிக்க சொன்னாங்க. எத்தனை? 400 ரூபாய்ங்க. என்றது நிச்சயார்த்தம் முடிஞ்சு கல்யாணமே நடந்துரும் போல இருக்கு. ஆத்தா அவளை சேலை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஐயா கும்பிடானுங்க. இருக்கட்டும். ஆத்தா சீல் எடுத்துச்சா? ஆமாங்க. பேத்திக்கு எடுத்துச்சா? ஆமாங்க. பணத்தை எங்கிட்ட வாங்கி சொல்லிச்சா? ஆமாங்க. எத்தனை? 300 ரூபாய்ங்க. இந்தாங்க. நல்லதுங்க. ஐயா ஐயா, இந்த இடத்துக்கு தான் 300 ரூபாய் எடுத்து போன. அது பெரிய கவுண்டிச்சு எடுத்த பட்டு சேலைங்க. இது தெய்வான எடுத்த நூல் சேலைங்க. தெய்வானையா? கவுண்டரே, என்ன அப்படி பாக்குறீங்க? கவுண்டர் வேற சொன்னா கைலாசத்தை வேலைக்கு வாங்கி போடலாம்னு சொன்னாங்க. அது நெசமா இல்லையான்னு பாக்குறதுக்கு தான் இந்த சேலை எடுத்தேன். கண்ட பொண்ணுக்கு சேலை எடுத்துக்காளுங்க. காசு கொடுக்க இந்த கவுண்டர் தான் கிடைச்சானா? போடடே போ. கவுண்டரே, திரௌபதிக்கு கிருஷ்ணர் சேலை கொடுத்த மாதிரி அவ்வளவு நீட்சி எடுத்துட்டேன். ஏதோ 8 முழத்து ஒரு சேலை எடுத்துட்டேன். பேசாம காசு கொடுத்து போட்டு போவியா? நீ மட்டும் மரியாதை அந்த சேலை காசு கொடுக்கல, போறது 1.5 மானம் இல்ல 1.5 மானம். யோ துணிக்காரே, இந்த சேலை கையோட அவுத்து கொடுத்துறேன். நிறுத்துப்புல பூராத்தனையும் அவக்கிறதுக்குள்ளேயும் மலமலன் பணத்தனையும் அவன் கையில கொடுத்து போடுறா. டேய் பத்திரமா பாத்து வைங்கடா. வெடி மருந்து பாத்து வைங்க. ஐயா வணக்கங்க. தம்பி யாரு? மலைச்சாமி மச்சான். அந்த இருளாயோட மவன். சின்ன கவுண்டம் கூட படிக்க வச்சான்னு சொல்லுவாங்களே, அது இவன் தான். நிறுத்துடா. படிக்க வச்சவனை பத்தியே சொல்லி படிச்சவன் மரியாதை ஏன்னா கெடுக்கிற. படிச்சவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. தம்பி இப்ப என்ன பண்ணுது? சும்மா தாங்க இருக்கேன். படிச்சு போட்டு சும்மா இருக்க கூடாது தம்பி. உனக்கு சௌகரியப்படும் போது என்ன வீட்டுல வந்து பாரு. என்ன எனக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பிச்சிட்டியா? தலையில முளைச்சா தலைமுடின்னு சொல்றாங்க, கையில முளைச்சா கை முடின்னு சொல்றாங்க, கால்ல முளைச்சா கால் முடின்னு சொல்றாங்க, நெஞ்சில முளைச்சா. சரி, அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன். அதுல என்ன, முகத்துல முளைச்சா முக முடின்னு தானே சொல்லணும். ஏன் தாட்டிக்கிறாங்க? உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன? மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? யாருடி இல்ல யாருடாடா? பிச்சு போடுவேன், சால வரைச்சு போடுவேன். ஏண்டே உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ற காட்டுக்குள்ள பட்டி போட்டு ஆடுனாப்ப? பட்டி போட்டு ஆடு இல்லையே, குட்டி போட்டு ஆடல மேய்ச்சிட்டு இருக்குது. ஏலே இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத, பல்லெல்லாம் ஏகி போடும். பல்ல பத்தி மட்டும் நீ பேசாத. என்னமோ பெருசா நல்ல பல்லு வச்சிருக்கிற மாதிரி. என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாத்தா? எங்க நீ சிரி? ஏண்டா எம்பட சிரிப்பு கண்ணா? ஐயோ காட்டு பல்லு. ஆத்தா குழந்தை பயப்படுது, வாய மூடாத்தா. உன்னால மூடவும் முடியாது. சத்தியமா இனிமே உன்ன சிரிக்க சொல்லவே மாட்டாத்தா. ஏன் ஆத்தா பல்லு அப்படி இருக்கு? என்னமா ஆத்தா பல்ல நான் அப்படி பண்ண மாதிரி என்கிட்ட கேள்வி கேக்குற? வாய வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. தீபாவளி நாள் அதுமா போய் அவன்கிட்ட எகத்தாளம் பேசிருக்கு. பட்டாச்சாரத்து கொண்டு அவன் ஆத்தா வாயில போட்டா
அன்னைக்கு செடன பல்லு தான் இது. இருகடுதே இந்த வருஷம் பட்டாசு கொளுத்தி 1.5 வாயில. என் வாயில வேண்டாம் பாரு, இவன் வாயில போடு. ஐயோ இருங்கடா, அடியே கோண கலத்திருக்கே. ஆளாளுக்கு எப்படி காட்ட சொந்தம் கொண்டாடுறீங்களா? சொந்தம் கொண்டாடுறதுக்கு நான் மருமக பாரு என்றா சொல்றா? இது வேறயா? அந்த ஆடு மேய்க்கிற புள்ள உனக்கு மருமகளா வர போகுதா? ஏன்டா இந்த கத்து கத்துற? எனக்கு மருமகன் என்ன சொல்ற? அடியே நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்பெலும்ப கழட்டி ஒட்டியானம் பண்ணி போட்டு போய் சாக்குறத கேட்டுச்சா? உன் இடுப்பெலும்பு ஒடிச்சு ஒட்டியானமா பண்ணி போட்டுக்குமா? ஏய், நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன், உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதுத்து நூல்ல கோத்து மாலையா போட்டுக்குவேன், ஜாக்கிரதை. ஐயோ என்ன பயமா இருக்கு. என்ன பண்றது? 2 எலும்பு கூடுக்கு மத்தியில வந்து மாட்டிட்டோம்டா. என்றா முணுமுணுக்குறா? ஓ முதுகெலும்பு நூல்ல கோர்த்து மாலையா போட்டுக்குமா? அப்படியா சொல்ற? அடியே கண்ணா பின்னான்னு அலையிற கண்ணாமலி 2ஐயும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ணு நீ நோண்டியா இல்ல உம்பட கண்ணு நான் நோண்டு? நானு நடக்கிறது நடந்த கடைசியில பாத்துக்கலாம். பயந்துகிட்டு ஓடிட்டா பாத்தியா? ஆத்தா, பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரிவா சிரின்னு சிரி. நேத்து பயிர் பச்சை வயக்காட்டுல இவ்வளவு தண்ணி இருக்கு, அழுகி போயிருச்சுன்னா என்னடா பண்றது? யார் விட்டாங்கன்னு தெரியலீங்க. என்னடா தெரியல, ஈச்சங்குச்சி மாதிரி கையும் காலையும் வளர்த்து வச்சிருக்கே தவிர மூளையை வளர்த்துக்கலையே. தோட்டத்துல யாருமே இல்லங்கிற பாக்கியால இவ்வளவு தண்ணி போகுது, பம்பு செட்ல யாரா இருக்கா? தெரியலீங்கய்யா. கோடைய மடக்கணும் மடைய. சீக்கிரமா போய் மடைய போ, தண்ணி நிறுத்துறா போட. யாரு பண்ணாது? சின்னக்கிளி வண்ணக்கிளி சேதி சொல்லும் செல்லக்கிளி கூண்டுக்குள்ள வச்சதாரு சொல்ல கிளியே. சின்னக்கிளி வண்ணக்கிளி சேதி சொல்லும் செல்லக்கிளி கூண்டுக்குள்ள வச்சதாரு சொல்ல கிளியே. யாரு யாரு அது யாரு? அவர் பேரு பேரு என்ன பேரு? யாரு யாரு அது யாரு? அவர் பேரு பேரு என்ன பேரு? சின்னக்கிளி வண்ணக்கிளி சேதி சொல்லும் செல்லக்கிளி கூண்டுக்குள்ள வச்சதாரு சொல்ல கிளியே. சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. யாரு யாரு அது யாரு? அவ பேரு என்ன அத கூறு? யாரு யாரு அது யாரு? அவ பேரு என்ன அத கூறு? சின்ன கிளி வண்ண கிளி சேதி சொல்லும் செல்ல கிளி என்னுடைய பேரை கேட்டதாரு கிளியே. கவுண்டரே, நான் இங்க இருக்கேன். கவண்ட தோட்டத்துக்கு என்ன தர்மத்துக்கா வருது? கண்ணா அப்படி நான் திறந்து விடுறதுக்கு இப்போ உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ, ஓடுறியா நீ? நில்லுப்ல. கவுண்டரே, உங்க தோட்டத்துல வந்து குளிச்சா பொட்டச்சிங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிதான் இங்க வந்து குளிக்கிறோம். நீங்க என்னன்னா எங்க ஆத்தா எனக்கு ஆசையா கொடுத்த ஒரே பாசமாலையும் அறுத்து போட்டீங்களே.
வாயில போட்டு எருமை அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களே, அப்படி என்னையா தப்பு பண்ண? அந்த மாதிரியா கேள்வி கேட்டாங்க? வாயில கொழுக்கட்டையை வச்சிருக்க, இன்னும் சொல்லுடா. வாயில எதுக்கிட்ட கொலக்கட்டி வச்சிருக்க? என்னத்து கேட்டானுங்க? அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுங்க. ஆனா ஒண்ணுதாங்க, ஆவனா தான் 2. இனிமே அவங்கிட்ட துணி கொடுத்து அனுப்பிச்ச நீ ஊர்லயே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ண? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல, ஏன்டா ஊரே உதைக்க வருது? இது என்னென்ன? எலுமிச்சம்பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சங்காய். இது என்னென்ன? வாழைப்பழம். இதுக்கு முன்னாடி வாழைக்காய். இது என்னென்ன? மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். இது என்னென்ன? தேங்காய். இதுக்கு முன்னாடி இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அறிவு கேட்டவனுங்க, எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை கேட்டிருக்க, இதுக்கு போய் உதைக்கிறாங்களே. அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. உனக்கு பின்னால வர்ற சந்ததிகள் அதை பார்த்து படிச்சு தெளிவா நடந்துக்குவாங்க. உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. உனக்கு இன்னும் என்னென்ன தெரிய வைக்கிறேன் பார். அப்படியே இப்படி வா. ஐயோ, என் பணத்துக்கு எவ்வளவு பலி சொல்ல மாட்டேங்கிறாங்களே. இனிமே ஏதாவது எடக்கு புடக்கா பேசி ஜனங்களோட வந்த மகனை சுடுபொட்டியை வச்சு தோலை வெள்ளையாக்கிடுவேன். யாரு தெய்வானியா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அடம் கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுறது நினைக்கும்ல, அதுக்கு தான் துவைக்க போட்டு துணில இருந்து ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி, தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியமணி. இந்த பாரு, உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா, நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்லமணி. ஐயோ அதெல்லாம் வேணாம், எனக்கு என்ற சாலியே போதும். அக்கா போதும்க்கா, இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க, உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. பெருசு வீட்டுல ஆரம்பில்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கல்லுங்கிறியா? போன்ற ஆத்த ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. வாருவீங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதுச்சிருக்கே அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சார் இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது? நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்பு தான் டேபுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சொல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. டேபுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அத ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏன் புள்ள போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடோ. இவ தொல்லை தாங்க முடியாம போய்தான் அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? எனக்கு ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறது இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல அத்தோய், இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும், நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மாயே எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றான். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும்? ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8-8-64 சரியா செல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா. நீ பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போனாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு. அட அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாடி நீ என்றானா
கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றையா, நாய் தான் வால் ஆட்டணும், வாலு நாய் ஆட்டக்கூடாது. போர்வ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்கேன். நீ வா வள்ளி. பக்கத்தூர் போய் கவுண்டர் வேற சொன்னா உனக்கு வேலை கொடுக்காமல போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட். 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிசாமி, கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு எதுக்குடா? பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையில சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையில சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நெசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்குன்னு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை. அதை விடு தம்பி, இப்பதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா. நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? என்னங்க அப்படி யோசனை பண்றீங்க? தான் படிக்க வச்சவனை விட்டுட்டு யாரோ ஒரு பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்திருக்கான்னு நொந்து போய் வந்திருக்கிற அந்த தம்பிக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா. ஒண்ணும் இல்ல சுந்தரி, ஊரான் தோட்டத்து வேலி நம்ம தோட்டத்துக்கு காவல் காக்க வந்திருக்கேன்னு பாக்குறேன். ஐயா, காவலுக்கு மட்டும் இல்லைங்க, கடைசி வரையில உங்க கூட வர நான் தயாரா இருக்கேன். அப்புறம் என்ன மச்சான், அவன் நம்ம பையன் மாதிரி உடனே ஒரு வேலை போட்டு கொடுத்து பாடுவான். பைத்தியக்கார, நீ அவசரப்படுற. இவன் படிச்சவன். இவனுக்கு வாத்தியார் வேலை கொடுக்காம குமாஸ்தா வேலை கொடுத்து கேவலப்படுத்தி போட்டான் அந்த சின்ன கவுண்ட். தம்பி, உனக்கு என்ன வேலை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அத நீ ஒத்துக்குவேன்னு தான். ஐயா, நீங்க எந்த வேலை கொடுத்தாலும் நான் செய்யறேன். தம்பிதான் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொல்லுது இல்ல, உங்க மனசுல உள்ளத வெளிப்படையா சொல்லிட வேண்டியது தானே. தம்பி, நான் உனக்கு வேலை தர போறது இல்ல. நீ வேலை செய்ய போறது சின்ன கவுண்ட கிட்டதான். என்னங்க சொல்றீங்க? சுந்தரி, நான் எதுக்கு சொல்றேன்னு உனக்குமா புரியல? தம்பி, நீ வேலைய தவசிக்க செய், விசுவாசத்தை என்கிட்ட காட்டு. சரிங்கய்யா. சுந்தரி, வாங்கிக்கடா. சம்மதம் சொன்னதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாரேன்னு பாக்குறியா? அதுதான் சக்கரை கவுண்டர். என்னங்க, நீ போயிட்டு வாப்பா. வரையா. தம்பி, உன் பேர் என்னன்னு சொன்ன? விசுவாசத்துக்கு எந்த பேர் பொருத்தமோ அந்த பேர் சொல்லியே கூப்பிடுங்க. நான் வரையா. கொஞ்சம் நில்ல. பெரிய கவுண்டிச்சம்மா விஷப்பாம்பு கடிச்சு அங்க விழுந்து கிடக்குறாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாயே. இப்ப பேசி எங்க இருக்கு? அடுத்த மேட்ல. ஐயோ, ஏக்கோ முதல்ல அந்த லான் இருக்கு. இந்த அம்மா கவுண்டரியா, ஐயா ஐயா ஐயா, நம்ம பெரிய கவுண்டிச்சியா பாம்பு கடிச்சு போட்டுச்சியா. வயக்காட்டுல நேற்று ராத்திரி விஷ பாம்பு கடிச்சு போட்டுச்சியா. ஓட்டா வண்டிய. அத்தா, 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 எப்படி அத்தா இருக்க? பதறாதையா, எனக்கு ஒண்ணு ஆகல. என்னைய என் ஆத்தா காப்பாத்தி போட்டா. யாருன்னு பாக்குறியா? எல்லாம் அந்த சிரிக்கி தேவானதா ஐயா. தெய்வான, என்ன புள்ள அப்படி பாக்குற? ஐயா, வீட்டுல ஏதாச்சும் விசேஷங்களா? போன ஆத்தாளோட உசிரியே திருப்பி கொண்டாந்தவ நீ ஒண்ணும் தெரியாம மாதிரி கேக்குறியே. எல்லாம் உனக்கு தான் புள்ள, எடுத்துக்க.
கவுண்டரையா, நீங்க தப்பா நினைக்கலனா நான் ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லு. 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பேசுற சின்ன கவுண்டர்னு நாங்க உங்க பெருமை பேசிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னா விலையே பேச முடியாத உங்க ஆத்தா உசுருக்கு விலை பேசிட்டு நிக்கிறீங்களே. இந்தாங்க, இந்த பணத்தை இப்ப நான் உங்களுக்கு தரேன். 20 வருஷத்துக்கு முன்னால செத்து போன ஏன் ஆத்தாளோட உசுர உங்களால திருப்பி தர முடியுமா? உங்க ஆத்தாள நான் காப்பாத்தும் போது இந்த காசு என் கண்ணுக்கு தெரியலையா? ஆத்தாளோட பாசம் தாயா தெரிஞ்சுது. பொறப்புல ஏழையா இருந்தாலும் பாசத்துக்கு கட்டுப்படுவோமே தவிர பணத்துக்கு கட்டுப்பட்டு பழக்கமே இல்லையா? சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி? சொல்லால் அடிச்ச சுந்தரி மனம் சுட்டுவிட்ட கோலம் என்னடி? பட்ட காயத்துக்கு மருந்து என்னடி? என் தாய தந்த தாயும் நீயடி. என்னதான் சொல்ல ஒன்னும் கூட இல்ல, மன்னவன் நெஞ்சிலே மூச்சடைச்சதென்ன? தலை கவுந்து நிக்கிறது கதிருக்கு வேணா பெருமையா இருக்கலாம். தலை நிமிர்ந்து நடந்தாதாயா எங்க கவுண்டருக்கு பெருமை. டீச்சரம்மா கொஞ்சம் நில்லுமா. டீச்சரம்மா, பசங்களுக்கு ஆனா ஆவண்ணா நல்லா சொல்லி தரியான். அக்கண்ணாவுக்கு புள்ளி எங்க வைக்கிறதுன்னு நான் சொல்லி தரட்டா? ஏய், கேக்குறேன்ல. எடுடா கைய. இந்த தொரட்டியால ஆட்டுக்கு இலதல மட்டும்தான் புடுங்கி போடுவேன்னு நினைக்காத. ஒன்ற மாதிரி தெருநாயங்களோட தலையும் புடுங்கி போடுவேன். ஜாக்கிரதை. தெய்வானே, உன் தங்கச்சி மேல கை வச்சு போட்டேன்னு பாக்குறியா? சரின்னு சொல்லு, உன் மேலே கை வச்சிடுறேன். பாடி போலாம். என்ன பூச்சி கத்துதே இந்த காளை? சின்ன கவுண்டன் தோட்டத்துல தானே மேய்ஞ்சது. மச்சான், கணக்கு காலாவதியாய் 3 மாசம் ஆச்சு மச்சான். புள்ள, 3 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு சொல்லி 5000 ரூபாய் கடன் வாங்கினேன். இப்ப வட்டியோட சேர்த்து 15000 ரூபாய் ஆச்சு. எப்ப நீ கட்ட போற? இப்படி திடீர்னு கேட்டா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? ஏய், நான் உன்னை திடீர்னு கேட்கல. நீ கட்ட வேண்டிய கடன் காலாவதியாகி 3 மாசம் ஆச்சுன்னு கணக்கு சொல்லுது. வாங்கும்போது இருக்கிற அக்கறை கொடுக்கும்போது கூட இருக்கணும் உள்ள. பூச்சி, நீ காலாவதியான கணக்கு எப்படி வசூல் பண்ணுவியோ அதே மாதிரி இந்த கணக்கையும் இவகிட்ட இருந்து வசூல் பண்ணிக்க. என் மச்சான் என்ன சொல்லி போட்டு போறான்னு புரியல. வாங்கின கடனை என்கிட்ட கொடுத்து கழிக்கிறியா இல்ல என் கூட கழிக்கிறியா அப்படின்னு கேட்டு போ சொல்றார். உனக்கு எப்படி வசதி? உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கு முந்தி இருக்கிறத விட ஊர் ஜனங்க கிட்ட கையெந்திரது எவ்வளவோ மேலு. மொய் விருந்து வச்சாவது எண்ணி 4 நாள்ல உன் கடனை நான் அடைக்கல. நான் ஆவடிக்கு பொண்ணு இல்லடா. இதனால ஊர் ஜனங்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, அருக்காணி பேத்தி ஆவணமாக தெய்வான சக்கரை கவுண்டர் கிட்ட வாங்கின கடனை கொடுக்க முடியாதால பொய் விருந்து வைக்க சொல்லி இருக்காங்க. அதுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்துருங்க சாமியோ. இந்தப்பா நாங்க 2 பேரு. என்னடா 2 பேரு? ஓசில சோறு போடுறாங்க. ஓசில சோறு போடுறாங்க. இந்த அண்டாவாயை திறந்து இந்த பானை வயித்துல ஒரு வாரத்துக்கு கட்டலான்னு பாக்குறியா? இது மொய் விருந்து. மொய் விருந்துன்னா வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறதுக்கு பதிலா வீட்டுக்கே கூப்பிட்டு பிச்சை எடுக்கிறது. புரியலையே. அடே, வாங்கின கடனை கட்ட முடியலன்னா ஊருக்காரங்களை கூப்பிட்டு நம்ம விருந்து போடணும். அவங்க சாப்பிட்டு போகும்போது இலைக்கடியில அவங்களால முடிஞ்ச பணத்தை வச்சுட்டு போவாங்க. மான வெக்கத்தை பார்க்காம அந்த எச்ச இலையை எடுத்து போட்டு அந்த பணத்தை எடுத்து வாங்கின கடனை கட்டணும். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அந்த தெய்வான பொண்ணுக்கு வந்துருச்சு. ஓய்வு இருந்து வச்சிருக்கேன். உங்களால ஆன உதவிய செய்ய. பாத்தியாடா தவசி,
ஒவ்வொருத்தருக்கு நேரம் ஒரு தடவை தான் வரும். நீ கொடுத்த பணத்தை தூக்கி எறிஞ்ச சிரிக்கி இப்ப ஊடு ஊடா இறந்துகிட்டு வராளாம். கொடுத்த காசை நோவாம வாங்கி வைக்கிறத விட்டு போட்டு வாங்குற கடனுக்காக வாசலா ஏறி இறங்கிட்டு இருக்கா. கூழ் வச்சு குடிக்கவே வக்கில்லாத கழுத காகரியோட மொய் விருந்து வைக்கிறதுக்கு என்ன வேண்டுமான்னு நினைக்கிற? காசுக்கு வக்கில்லாதவளா இருந்தாலும் கவருதையில இந்த கவுண்டச்சிக்கு குறைஞ்சவில்லைங்கிறத காட்டி போட்டு போற அவத்திய. சாப்பிடுங்க. சரி அம்மை போடுங்க. மொய் வைக்க போறீங்கல்ல? ஆமாங்க. அப்ப சாப்பிடுங்க. ஓ பாயசம் கொண்டாங்க. நேரம் ஆகுது இல்ல? போதும் புள்ள. உப்பு அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு நல்லது இல்ல புள்ள. நமக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு அரளவதையே அரிச்சு குடிச்சிருக்கலாம் அக்கா. அது செய்யறதா ஆத்தா நம்மளை விட்டு போனப்பவே அதை செஞ்சிருப்பேன். ஆத்தா மனசுப்படி ஒன்னு ஆளாக்கி பார்க்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டேன். அதுக்காக எத்தனை சோதனை வந்தாலும் நான் தாங்கிப்பேம்மா. அம்மணி தெய்வனே, இப்படி ஆளாளுக்கு மாத்தி மாத்தி அழுதுட்டு இருந்தா எப்படி மணி? பந்தி முடிஞ்சு போச்சு மணி. இலைய நீதானே எடுக்கணும். ராமணி
ஜாக்கிரதை. ஏ பெருசு, நான் மட்டும் உனக்கு மருமகளா வாச்சேன். உன் முதுகெலும்ப பொல பொலன்னு உதித்து நூல்ல கொத்து மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை. ஆடிய போன காலத்திருக்கி கண்ணா பின்னான்னு அலையில கண்ணாமூலி ரெண்டையும் தோண்டி கையில கொடுத்து போடுவேன். ஆமா, எம்பட கண்ண நீ நோன்றியா இல்ல உம்பட கண்ண நான் நோன்றேன்? நானு நடக்கிறது நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். வாதாயி, என்றா இந்த கிளவி கிடந்து பழச போட்டு தொடச்சுக்கிட்டு இருக்காளேன்னு பாக்குறியா? என்ற வீட்டுக்காரு போனதுல இருந்து இந்த கட்டில 15 வருஷமா கடப்புல போட்டு வச்சிருந்தேன். இன்னைக்கு சொந்த கொண்டாட நீ வந்துட்டியா? அதான் தொடக்கிறேன். இது வாரதாயி, இந்த கட்டில இருக்குதே பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துக்கு வாரிசு கொடுத்த கட்டில. இதுல நான் தவம் இருந்து பெத்த என் பையன் தவசி மாதிரி நீயும் ஒரு பேர பையனை பெத்து என் கையில கொடுத்து போடு. அதை விட்டு போட்டு உன் சுட்டி தம்பி இதை காட்டி போடாத. ஐயா, என்ன இந்த வெட்டு வெட்டுறாள? என் பையன் கதி என்ன? ஐயோ தவசி, என்னது? எனக்கு ஒரு நல்ல புருஷனா கிடைச்சா 10 ரூபா காசை இந்த முந்தானேலேயே வாழ்நாள் முழுக்க முடிஞ்சு வச்சு என் புருஷன் கையாலேயே காணிக்கையா செலுத்துறேன்னு அந்த பன்னாரி மாரியாத்தாளுக்கு நான் எந்திருக்கேன். ஏம்பல, எந்த மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. நான் கட்டிருக்கிற இந்த சேலை, போட்டிருக்கிற நகை நட்டு எல்லாமே உங்க ஆத்தா எனக்கு கொடுத்ததுங்க. எனக்கு என்ன என் தாய் வீட்டு சீதனமா எதையுமே. நீயே எனக்கு பெரிய சீதனம். நீ சொல்ற ஒன்ற தாய் வீட்டு சீதனம் ஏற்கனவே என்கிட்ட இருக்கு. பொன்ன தொட்டு தொட்டு தாராட்ட வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட உள்ளத்துல நீதானே உத்தமி உன் பேர்தானே ஒரு நந்தவன போரானே ஒரு சந்தனமும் நீதானே மணிமால பொன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட
சொகுசுதான் குறையுமா? நேசப்பட்டு வந்த பாசக்கோடைக்கு ஆசைப்பட்டு தந்த ராசாவே, வாக்கப்பட்டு வந்த வாசமலரே, வண்ணம் கலையாத ரோசாவே. தாழம் பூவுல வீசும் காத்துல வாசம் தேடி மாமாவா. முத்துமணி மாலை வெக்கத்துல சேல, கொஞ்சம் விட்டு விட்டு போராட. காலிலே போட்ட மிஞ்சிதான் காதுல பேசுதே. கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே. நெத்தி சுட்டியாடும் உச்சந்தலையை ஒட்டு வச்சதாறு நான் தானே. அத்தி மரப்பூவும் அச்சப்படுமா, அக்கத்தோட யாரு நீதானே. ஆசை பேச்சில் பாதி மூச்சில் லேசாதேகம் சூடேற. முத்துமணி மாலை என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. வெக்கத்துல சேல கொஞ்சம் விட்டு விட்டு போராட. உள்ளத்துல நீதானே, உத்தமரும் நீதானே. இது நந்தவன பூதானே, புது சந்தனமும் நீதானே. ஒரு நந்தவன பூரானே, புது சந்தனமும் நீதானே. ஏண்டா சொம்புருட்டி ஆசாரி, ஆத்து பக்கம் ஒரு பொம்பளை போக கூடாது. அதுல மட்டும் நல்லா வவ்வரமா இருப்பேன். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் சரியில்லைன்னா அதை போட்டு இந்த நரவுறிய. ஆத்தா ஆ. இது வரைக்கும் 7 வண்டி செஞ்சாச்சு. 7 வண்டியில ஒரு வண்டி கூட ஒரு குழந்தைய காணோம். 3 சக்கரத்துல ஒரு சக்கரம் ஓட்டைன்னு ரொம்ப தான் அங்கலாச்சுக்கிறீங்க. பேசுவியடா, நீ எல்லாம் பேசுவ. உனிய சொல்லி குத்தம் இல்ல. நான் பெத்ததும் அப்படி, எனக்கு வந்து வாச்சதும் அப்படி. கேட்டியா புள்ள? ஆத்தா ஜாடமாடியா சொல்றது உன்னையத்தான். சும்மா இருங்க. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். அக்கா, வெளிநாட்டுல எல்லாம் குழாயிலேயே குழந்தை பத்தி தராங்களா? அப்படியா புள்ள? நீங்க சும்மா இருங்க மாமா. அக்கா மட்டும் சரின்னு சொல்லட்டும், நானே உங்களுக்கு குழந்தை பத்தி தரேன். சரி புள்ள. எது சொன்ன? ரொம்ப நாளாவே அவளுக்கு அவன் மேல ஒரு கண்ணடி. ஏண்டி என் பொழுதுல பங்கு போட வந்தியா? இப்ப அவ என்ன சொல்லி போட்டான்னு சொல்ல வேண்டியத மாமா கிட்ட தனியா சொல்லி இருக்கலாம்ல. நம்ம விஷயத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எப்படியோ எனக்கு பேர வந்தா சரிதா என்ற சம்பு. நம்ம ஊர் குளம் மீன் கான்ட்ராக்டுக்கு ஏலம் போடுறாங்க. நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ. ஐயா சின்ன கவுண்டர் வராருங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. யோ, உனக்கு அறிவு இருக்கா? நெத்தியில பட்டையா நாமத்தை போட்டு முன்னாடி உட்கார்றிய. உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா? நீ எல்லாம் பின்னால உட்கார வேண்டிய எந்திரியா. எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா? நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட 1 வருஷத்துக்குன்னு சொல்லி 5 ரூபாய் ஆரம்பிக்கிறேன். ஏலம் 5 ரூபாய், 4000 ரூபாய். ஐயா நீங்க ஏலம் எடுக்கிறீங்க, அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு வரலாம். சும்மா 500 ரூபாய், 1000, 5000 ரூபாய், 10,000, 20,000,
30,000. 40,000. என்ன இதுக்கு மேல நீ கூற போறியா? ஐயோ அப்படி போடு. வாழ்க்கையில பல்லு விளக்குறதே கிடையாதா? நல்ல வேலை குளத்தோரமா போய் தும்மி இருந்த பூரா மீன் செத்து இருக்கும். 50,000. அவங்களே எடுத்துக்கிட்டும். சக்கரை கவுண்டர் 50,000 ஒரு தரம், சக்கரை கவுண்டர் 50,000 2 தரம், சக்கரை கவுண்டர் 50,000 3 தரம். ஏண்ட மலைசாமி உங்க சின்ன கவுண்டர் எந்திரிச்சு போறாரு? வருஷம் அவர் எடுக்கிற குளத்தை சக்கரை கவுண்டர் எடுத்துட்டாருல, அதனாலதான் கோச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன். என்ற ஏலத்துல போட்ட கணக்கு ஏடாகுடமா முடிஞ்சு போச்சேன்னு பாக்குறீங்களா? அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான். நான் விளையாட போறது அவன் கௌரவத்தோடு. மலைச்சாமி, விஷயத்தை நான் சொல்றேன். விடியறதுக்குள்ள விசுவாசத்தை நீ காட்டு. ஏம்புல பால் கறக்க போன சின்ன கரப்பன இன்னும் காணங்கிற விடிஞ்சு தின்னாரு. அதுல அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? எனக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு வந்துருவீங்கல்ல? அப்போ மத்தியான சாப்பாட்டை மாமனுக்கு நான் கொண்டு போறேன். ஏன்னா பள்ளிக்கூடம் எனக்கு லீவு. ஏண்டி அவ பண்ணாட்டியா நீ பண்ணாட்டியா? ஏன் மாமனுக்கு நான் கொண்டு போற கசுக்குதாக்கும். ஏன் மாமோ? ஏய் ஐயா கவுண்டரையா, ஐயா ஐயா என்றா இப்படி ஓடியார? ஐயா நம்ம ஊர் குளத்துல யாரோ விஷத்தை கலக்கி போட்டாங்க. மீன்லாம் செத்து மிதக்குது. தண்ணி குடிக்க வந்த மாடுகள் எல்லாம் செத்து போச்சுங்க. ஊரே அங்க கூடி இருக்கு. ஐயோ 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 ஐயா, பெத்த நாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு. இப்படி அநியாயமா சாக கிடக்க இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா? இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க. ஐயோ, இதை நம்பித்தானே நாங்க இருந்தோம். ஊரு குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாங்க. இனிமே நாங்க குடிக்கிற தண்ணிக்கு எங்கயா போவோம்? ஒரு வருஷம் குளத்தியான கைவிட்டு போயிருச்சுன்னு இப்படி பண்ணிட்டாரே, நியாயமானு கேளுங்கய்யா. என்னையா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? குடும்ப பகையை மனசுல வச்சுக்கிட்டு நாங்க ஏலம் எடுத்த குளத்துல விஷத்தை கலந்துட்டாரு, நியாயமான அவரே கேளுங்கயா. கவுண்டரே, நேத்து உங்களுக்கு ஏலம் கிடைக்கலன்னு கோவிச்சிட்டு போன நீங்க இப்படி ஒரு காரியத்தை செய்வீங்கன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஐயா ஐயா ஐயா, யோ யாரு மேலயா பழி போடுறீங்க? இந்த சின்ன கவுண்டராயா குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்துட்டாரு. எலும்பில்லாத நாக்க வச்சு எப்படி வேணாலும் மடக்கி பேசுறீங்களா? கவுண்டரே, நான் சொல்லல இந்த கூட்டத்தை நம்பாதீங்கன்னு. நேத்துக்கு நம்புனீங்க, இன்னைக்கு கால வாரிட்டாங்க பாத்தீங்களா? யோ, கால வாரினது யாருன்னு பஞ்சாயத்து முடிவு செய்யட்டும். நாளைக்கு பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வர சொல்லு. என்னையா சொன்ன? பஞ்சாயத்துக்கு சின்ன கவுண்டர் வரணுமா? நீங்க விடுங்க கவுண்டர். பின்ன பாருங்க. வெல்ல, சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து தான். அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது. பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நிறுத்துங்கய்யா, நிறுத்துங்க. என்ன ஆளுக்கான கசம்சான பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியவர் நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா? இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்லையா? அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னுதான் ஆகணும். ஊரு ஊரா சொல்லுது கவுண்டர் தான் வசத்த கலந்தாரு. நீ என்ன உட்காந்து வாங்குற? நிறுத்தியா? எங்களுக்கு தெரியாதா? ஐயா, இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்தை மறந்துட்டா பாத்தாங்க. குளத்துல இருந்து தாங்க எடுத்தோம். பிரசிடண்ட் ஐயா சாட்சிங்க இருக்கு. இது எங்களால நம்ப முடியாதுங்க. அக்கா அக்கா அக்கா, மாமா எங்க பஞ்சாயத்து போயிட்டாங்களா? எங்க அப்பா வீட்டுல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். மாமாவை பஞ்சாயத்துல சிக்க வைக்க போறாங்களா? குளத்துல விஷம் கலந்தது மாமான்னு சொல்ல போறாங்க. பொய் சாட்சி சொல்ல மலைசாமி போயிட்டு இருக்கு. எப்படியாவது காப்பாத்துக்கா. மலைசாமி, வளர்த்த கடை மாறல வாயிற மாதிரி உன்னை ஆளாக்கி
பார்த்த குடும்பத்தையே பாழாக்க நினைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? காஞ்சு போன எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு கவுண்டர் கௌரவத்து மேலே கை வைக்க பாக்குறியா? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிராத. கேவலம் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரு நாள் கவுண்டச்சி ஆயிட்டான்னு எனக்கே புத்தி சொல்ல வந்துட்டியா? படிச்சவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்ன்றது உன் புருஷனுக்கு தெரியல. அது என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இப்ப நான் போய்கிட்டு இருக்கேன். பழசாமி, நீ தங்கத்துக்கும் தகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாம போய் மவராச மாதிரி ஒரு எறும்பு கூட தீங்கு நினைச்சது இல்ல. அவருக்கு எதிர சாட்சி சொல்ல போயிடாத. உன் கால்ல வந்து கேக்குறேன், அவருக்கு துரோகம் பண்ணிடாத. அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள நடந்துச்சு? பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா பொய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான். எனக்கு எதிரா மலைச்சாமி பொய் சாட்சியா? ஆமாங்க, இதெல்லாம் உங்க மச்சான் சக்கரை கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க. உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சனுங்க முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நிக்கணும்னு திட்டம் போட்டதே அவன் தாங்க. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா. ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி? வேண்டாம் ஐயா, நியாயத்துக்காக மட்டுமே துண்ட தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவாளை தூக்கிட்டீங்களே. வேண்டாம் ஐயா, இந்த பூமி தாங்காதியா. ஐயா, வெல்ல சீக்கிரம் ஒரு பாட கட்டி வை. இல்ல உனக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை. சக்கரை கவுண்டர் வீட்டுக்கு சின்ன கவுண்டர் கோபமா அருவாளை தூக்கிட்டு போறானா? இந்த நேரத்துல இவன் எதுக்கடா அங்க போறான்? அத கேட்டதுக்கு தான் இந்த துண்டை தூக்கி போட்டுட்டு போய் ஒரு பாட கட்டு வெயிட்டு சொல்லிட்டு போறாராத்தா. அவர் போற வேகத்தை பார்த்தா என்ன நடக்கும்னு தெரியலாத்தா. லக்ன பத்திரிகையெல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. பொண்ணுக்கு பொட்டு வைக்கிறவங்க எல்லாம் சட்டு புட்டுன்னு வந்து வைங்க. என்னை அப்படி பாக்குறீங்க? அக்கா பொண்ணு நிச்சயதார்த்தம், அதுக்கு வந்திருப்பாரு. வருஷத்து பகைய மறந்துட்டு கூப்பிடாத வீட்டுக்கு கவுண்டர் காலடி எடுத்து வச்சிருக்காருனா அதாயா ரத்த பாசம். அதாயா சின்ன கவுண்டரு. ஊரு பேரு தெரியாதவ விட்டு கல்யாணத்துக்கு உரிமையோட போற வழியா சின்ன கவுண்டரு. இது சொந்த அக்கா பொண்ணாச்சே.
வரமாட்டீங்களோன்னு நினைச்சேன். நீ கல்யாணம் முடிஞ்சு உன் புருஷன் கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டு சீதனமும் கூட வரும். என்னத்த அப்படி பாக்குற? நான் உன் பிள்ளையாச்சே, ஆத்திரத்தோட தான் போனேன். ஆசீர்வாதம் பண்ணி போட்டு வரேன்.